கடந்த உள்ளூராட்சித் தேர்தலின் பெறுபேறுகளுக்கு அமைய மாநகர சபையின் ஆட்சி அமைப்பதற்கு தனி கட்சிக்கோ அல்லது சுயேட்சை குழுவுக்கோ முழுமையான வெற்றி கிடைக்கவில்லை. தேசிய மக்கள் சக்தி 48 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 29 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 13 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 5 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 4 ஆசனங்களையும், சுயேட்சை குழு 3 ஆசனங்களையும், சர்வஜன அதிகாரம் 2 ஆசனங்களையும், ஐக்கிய சமாதான கூட்டணி 2 ஆசனங்களையும், சுயேட்சை குழு 4, சுயேட்சை குழு 5 ஆகியன தலா 2 ஆசனங்களையும், ஐக்கிய குடியரசு முன்னணி, தேசிய மக்கள் கட்சி, தேசிய சுதந்திர முன்னணி, பொதுஜன ஐக்கிய முன்னணி, ஜனநாயக தேசிய கூட்டணி, சுயேட்சை குழு 1, சுயேட்சை குழு 2 ஆகியன தலா ஒவ்வொரு ஆசனங்களையும் வென்றன. 117 மொத்த ஆசனங்களை கொண்டு கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க 59 ஆசனங்கள் தேவை. எனினும் எந்தவொரு கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாமையினால் அங்கு ஆட்சி அமைப்பதில் சிக்கலுக்குரிய நிலைமை ஏற்பட்டது. அதனால் மேல் மாகாண ஆணையாளரினால் கொழும்பு மாநகர சபையின் கன்னி அமர்வு நாளை நடத்துவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. அதன்போது வாக்கெடுப்பின் ஊடாக தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர்கள் ஆகியோர் நியமிக்கப்படவுள்ளனர்.